வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளக்ஸ் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா, இந்த C1லேயே ஒரு முக்கியமான ஒரு இடம், அதாவது ஜங்கிள்ன்ற ஒரு ஐலாண்டில். இதோ இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவங்க தான் பிளாக் ஃப்ரூட் கச்சா. இவன்ட்ட தான் நம்ம ஃப்ரூட் ரோல் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு இவன்ட்ட பண்ண முடியாது, ஏன்னா ஒரு 50 லெவலாச்சு கேட்குறான் ரெக்குவயர்மெண்ட்டு. நம்ம இப்போ தான் 10 இருக்கோம். இப்போதைக்கு இவன்ட்ட நம்மளால் பண்ண முடியாதுங்க ஃப்ரூட் ரோலு. இவன் வேறு ஃப்ரூட் ரோல் பண்ணியிருக்கா. என்ன கிடச்சிருக்கு? டேய், ஃப்ரூட்டை கட்டுறா. அசா, அவனுக்கு கிடச்ச ஃப்ரூட்டை மட்டும் கட்டுறா. நான் கவனிக்கலடாப்பா. ஃப்ளேம் ஃப்ரூட்டுங்க. பரவாயில்ல, ஒன் ஆஃப் த நல்ல ஃப்ரூட்டு தான் இந்த ஸ்டார்டருக்கு. கண்ணு முன்னாடியே சாப்பிட்டு கட்டுறான் பாய்வான். திமுரு தானே உனக்கு? இவன் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டு கட்டுறாங்க. நம்மளை வெறுப்பேற்றி காட்டுறாராம்மா. இங்கே பாருங்கள், ஃப்ளேம் பவர். இருங்கப்பா, போ. சரி, வாங்க நம்ம போய் கொஸ்ட் எடுப்போம். யார் அவன் எனக்கு முந்திக்கிட்டு வரான்? எல்லாம் வரக்கூடாது, போ. இவன் தாங்க நமக்கு இந்த ஐலாண்டில் கொஸ்ட்டு தருவான். அட்வென்ச்சர், சாகசக்காரர், மங்கீஸ், கொரில்லா கிங். 3 கொஸ்ட் இருக்குங்க. இங்கே என்னென்ன கிரைண்ட் அடிக்க சொல்ல போகிறாங்களோ தெரில. லெவல் 10 டிஃபீட் 6 மங்கீஸ், ரிவார்டு 800 காயினு, 2300 எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஈபி அந்த கோடு வேறுன்னு எடுக்கலாங்க. அடுத்த பாட்டில் தாங்க எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த கோடெலாம். C1ல் லெவல் 10ல் இருக்கோங்க. நாமளும் இந்த கேமில் ஒரு நல்ல மேக்ஸ் லெவல் பிளேயராக மாறுறோம். நான் ஃபைட் பண்ணிட்டுருக்கேன். லெவல் 20 வரைக்கும் பிவிபி கிடையாது. என்கிட்ட ஃப்ரூட்டும் இல்லையா? கடுப்பேற்றுறான் அவன். போயாங்கட்டு. சண்டைக்கு வாங்கடா டேய். ஏன்டாமா பாதி ஹெச்பியில் கிடக்கான். டேய், சண்டைக்கு வாங்கடா. சண்டைக்கு வாடா குரங்கு பயிலே. குரங்குக்கெல்லாம் நான் பயப்படுவோம் இல்லைடா. வாடா நீ சண்டைக்கு, உனக்கு குத்துறேன்டா. தரா வச்சுக்கடா, போடாங்கிட்டு. அடுத்த குரங்குவா. குரங்கு பசங்களா, லைனாக வாங்கடா. ஒரு நிமிஷம், ஆங்கிளை மாற்றிக்கலாம். ஓகே. குரங்கு வாடா 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 வாடா, சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வாடா. வச்சுக்கோ. குத்துறா. கொஞ்சம் அந்த ஃப்ரேம் ரேட்டு கொஞ்சம் குறையுதுங்க. அது கொஞ்சம் ட்ராப் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனை நானும் என்னென்னமோ செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டேன். கிராஃபிக்ஸ்லாம் லோவில் குறைச்சி வச்சிட்டேன். அப்பயும் இது லேக் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணுறது? ரெக்கார்டு எடுக்காமல் விளாண்டா 60 வரையும் போதுங்க எஸ்பிஎஸ். ரெக்கார்டு எடுத்தால் அந்த 30 கூட வர மாட்டேங்குது. அதுக்கும் கீழே ரொம்ப இதாக ட்ராப் ஆகுது. அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். கரெக்டாக நான் ரெக்கார்ட் பண்ண போது தான் எஸ்பிஎஸ் மரணமாக ட்ராப் ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் போச்சு. அவ்வளோதான். எத்தனைங்க தாங்க அடுத்த குரங்கு அடிக்க போவோம். ஐயா குரங்கு மண்டையா, புதர்கள்லாம் பூந்து வருவேன். இந்த ஏதோ ஒரு செஸ்ட் இருக்கும், சீக்ரெட் செஸ்ட். இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குங்க சீக்ரெட் செஸ்ட்டு. அதில் வந்து நம்ம காயின் கிடைக்கும். இந்த காயின் முக்கியம். அது இந்த ருப்பீஸ் எல்லாம் முக்கியம் நமக்கு. ஏதாச்சும் வெப்பன் வாங்கணும்னா இந்த காயின் தான் தேவைப்படும். வெப்பனு, ஃபைட்டிங் ஸ்டைலு. இது வந்து நம்ம இந்த காம்பெட்டை வந்து மாற்றிக்கலாம். இது நிறையா ஃபைட்டிங் ஸ்டைலு, நிறையா வெப்பனு, நிறையா ஃப்ரூட்டு, எக்கச்சக்கமாக இருக்குங்க. அது கண்டென்ட்டுக்கான பஞ்சமே இல்லைங்க. பார்ட் 1 சொன்ன மாதிரி. எனக்கு ஏன் இந்த கேம் விளையாட இம்மா லேட்டாக போடுறேன்னா இந்த லேகு தாங்க. இத்தனை நாள் இந்த லேகுக்கு ஏதாச்சும் வழி பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் முடியல. இந்த இடத்த நம்ம ஹோம் பாயிண்ட்டை செட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 50 லெவல் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ரோல் பண்ணுறோம். ஓகே. வாடா குரங்கு பையலே, வாடா சண்டைக்கு வாடா. நீ வேணா
நீ வேணா சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா. இங்கே படுற இப்போ குத்துறம் படுற பறக்க விட்றான்டா. இங்கே ஆளை காணும். யோ இன்விசிபிள் ஆகிட்டாயா? என்னடா ஜெர்மன் 60 சூட்டாக வச்சுருக்க அப்படி இன்விசிபிள் ஆகிற? போடா டே. அங்கே ஒருத்தனா ஏஸோட ஃப்ரூட் ஆட்டையை போட்டு போகிறான், கண்ணு முன்னாடியே சாப்பிட்றான், வெறுப்பேற்றுறான். இப்போ நான் ஒரு ரூக்கி பைரட்டு. லிட்ரலி இன்னும் 1 காய் தான். எங்கேயா இருக்கா? இங்கே நேராக பாருங்க, அந்த காயை அடிச்சுட்டு அடுத்து போய் திருப்பி மிஷின் எடுத்து வந்து அடிப்போம். எல்லாத்தையும் ஒரே ஒரு டைம் அடிக்கிறது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். மிச்சம் கிரைண்ட் அடிக்க தான் நான் ஆஃப்லைனில் வச்சுக்கேன். ஏன்னா கிரைண்ட் அடிக்கிற காட்டி உங்களுக்கு போர் அடிக்க நான் விரும்பலை. ஆனால் ஆல்ரெடியே வியூஸ் கொஞ்சம் மட்டமாக தான் போயிட்டுருக்கு. அதை நான் கிரைண்ட் அடிக்கிறத காட்டி இன்னும் போர் அடித்தேன்னா அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சிச்சு. எத்தனைப்பா லெவல் 5 புது. ஓகே, இப்போ நம்மளால் கொரில்லாஸ் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ, எதாவது தெரியாத தொட்டு போட்டேனே. ஐயோ, எங்கேருந்து யானை எகுறது? ஐயா, ஜம்ப்பு கொஞ்சம் தூரம் ஹைட்டாக தான் பண்ணுறான். என்ன பண்ணுறது? எகுற மாட்டேங்கிறான். இருங்க, அப்படியாக சுற்றிட்டு தான் வரணும். இதில் வழி சாரிப்பா, அங்கே அந்த பில்டிங்கில் ஏறி தான் வர மாதிரி வரும். இருக்கு. எகுறா, இதையாச்சும் எகுறா. சுற்றிட்டுலாம் வர முடியாது. எகுறு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. அட போடா டேய் மண்டப்பயலே. எகுறானா எகுற மாட்டேங்கிறான். ஏய், ஐயோ, நான் இன்னும் இப்போ ஏர் ஜம்பில் எடுக்க இன்னும் 4-5 ஐலாண்டு தாண்டி போனால் எனக்கு ஏர் ஜம்பில் கிடைக்கும். ஏன் அப்படி உயிர் எடுக்கிற? சரி, ஃப்ரூட் ரோல் பண்ணி ஏதாச்சும் இத்து போன ஃப்ரூட்டாச்சும் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா அதுக்கு 50 லெவலுக்கு கேட்குறான். 50 லெவலுக்கு நான் எத்தனைடா பைரட்டை இன்னும் 2 ஐலாண்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் 50 லெவல்லாம். சரி, அவனாச்சும் ஏதாச்சும் ஃப்ரூட் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க பார்ப்போம். இல்லைங்க, அவங்க வந்து இந்த கேம் பொறுத்த வரையும் ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணுறாங்களா, அந்த ஃப்ரூட்டு ஸ்டோரேஜ் இல்லாட்டி அப்படி கீழே போட்டு போயிடுவாங்க. நல்ல ஃப்ரூட்டாக இருந்தாலும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அதான் அப்படி இந்த ஆட்டையை போட்டு போயிடலாமே நீட்டி பார்த்தேன். அவனும் அப்படி போட்டு வைக்கல. நான் முன்னாடி தான் இப்போ நிறையா ஃப்ரூட் கிடக்கும். இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு 2 ஃப்ரூட்டாச்சும் அந்த இடத்துல கிடக்கும். இப்போ அந்த பக்கி பையனை போட்டு வைக்க மாட்டேங்கிறான். இன்ட்ராக்ட். ஐயோ, அடுத்த கொஸ்ட்டு கொரில்லாவா? கொரில்லாஸ் நீங்கள் இந்த ஐலாண்டில் இருக்க மாட்டீங்களா? பக்கத்து ஐலாண்டில் இருப்பீங்களே. 1200 4500 ஹெச்பி. இவங்க அந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வந்து மீலிக்கும் டிஃபென்ஸுக்கும் போட்டுருவோம். மீலின்றது நம்ம அடிக்கிற அந்த இதுக்கு பார்த்தீங்களா, நம்ம அட்டாக் பண்ணுறோம்ல, அந்த டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். டிஃபென்ஸ் வந்து ஹெல்த்தையும் ஸ்டாமினா. அது வந்து மேலே இருக்கிறது வந்து டேமேஜு, கீழே இருக்கிறது வந்து ஹெல்த்தும் ஸ்டாமினா. மிச்ச ஸ்குவாடு இப்படி ஸ்குவாடு நம்மள்ட்ட இல்லை. கன்று இது இல்லை. பிளாக் ஃப்ரூட் எந்த ஃப்ரூட் பவர் இல்லை. அதனால் ஃப்ரூட் வந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்டுக்கு மிச்சத்தெல்லாம் போட்டுக்கலாம். இந்த இதில் மேக்ஸ் எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாட்ஸில் 3 மேக்ஸ் போட்டுக்க முடியும் நம்மளால். 3 ஸ்டாட்ஸுக்கு ஃபுல் மேக்ஸ் போடலாம். அதை நமக்கு பார்த்து கரெக்டாக தான் போடணும். ஸ்குவாடு வேணால் கலெக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக பிளாக் ஃப்ரூட்டில் போட்டுருவோம். பாரு என்னன்றீங்க? நல்ல ஒரு எமௌண்ட் இருக்க ஃப்ரூட்டாக எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டிங் ஸ்டைலில் ஒரு நல்ல ஃபைட்டிங் ஸ்டைலாக தேடி பிடிச்சி எடுத்துருவோம். ஸ்குவாடு ஒன்று சும்மா கெத்துக்கு அப்படி வச்சுப்போம். என்னன்றீங்க? மாஸ்டர் ட்ரியோவோட எடுத்துருவோமா? மாஸ்டர் ட்ரீனா ஸ்ட்ராட்ஸ் ட்ரியோ அவங்களது கம் ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் சாஞ்சியோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து இங்கே வந்து இதுதான் இருக்கும். டெத் ஸ்டெப்பு அப்படின்னு இருக்கும். டெத் ஸ்டெப்பு, டார்க் ஸ்டெப்புன்னு இருக்கும். ஜோரோ வந்து டிடிகே ட்ரூ ட்ரிபிள் கட்டலாம். ஐயோ, அனிமையை பற்றியுமா பேசுனே? காப்பி ரைட்டு கொடுத்துருவானே அந்த பைத்தியக்காரன் யூடியூப்பு. ஐயோ, கொடுக்குறாருயா. எல்லோரும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன்யா. அது வேணால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் அந்த காம்போ நான் ட்ரை பண்ணுவோம். வந்தாச்சு. இதோ இங்கே தான் இருப்பாங்க கொரில்லாஸ். ஐயோ, கொரில்லா வாயா சண்டைக்கு போய் 20. ஏன் உன்னோட 5 லெவல் நான் கம்மிடா. இந்த வச்சுக்கோ இந்தா அப்பர் கட்டு.
வச்சுக்கோ. ஐயோ கொல்ல போகிறாயா, அடிச்சிடுவோம், அடிச்சிடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து யாருங்க? டக்குன்னு வந்தீங்க, டக்குன்னு அடித்து போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். கீழே ஒருத்தருக்கான், இவங்க டக்குன்னு நான் போய் அடிச்சுட்டு அப்பர் கட்டுறான். இந்தாடா குயிக் டேக்கிள், அப்படி ஜம்பு இல்லையா, கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக ஏறாரா. அப்பா என்ன அடிக்கிறான். யோ குல்லா பையா, குரங்கோட நீ என்ன கொஞ்சம் பெரிய ஆள், அவ்வளோதான். அதுக்கு இன்னும் அடிக்கலாமா? இருடா ஹெச்பி ஏற்றிட்டு வரேன்டா, வெயிட் பண்ணுறா. அவன் கதை என் கையில் தான்டா முடிப்பேன். நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு, பகல் டைம். போதுமா அந்த ஹெல்த்து? இறங்கி அடிச்சு விட்றோம்மா. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறட்டும், எதுக்கு அவசரப்பட்டுக்கிறது? வச்சுக்க ஏற்றி குத்து, இந்த இறக்கி குத்து. டே பொறுமை அப்பா அடிச்சு விட்டாச்சு. ஒருத்தர் அடிச்சு இன்னொருத்தனுக்கு போகணுன்னாலே கொஞ்சம் நிறுத்தி எழுத்து போகணும் போல. அதோ இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒருத்தருக்கான். 8 பேர் யா, மனசாச்சு இருக்காயா? ஒருத்தன் அடிக்கிறதுக்கு டைம் ஆகுதுயா. அந்த ஒருத்தனை அடித்து ஹெல்த்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தன்ட்ட போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் 6 பேர் எப்படியாச்சும் முக்கி தக்கி அடிப்போம் வாங்க. இந்த வச்சு என்னடா குருலா மண்டியா, நீ என்ன பெரிய ஆளாடா? அப்படா நின்ற இடத்துல இருந்து அடிப்பேன்டா. திருப்பி பணம் ஆகிட போகிறான், நம்ம நவுந்துப்போம். ஹெல்த்து ஏறுது. இது வரைக்கும் லைக் போடாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆளில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல மன்னிச்சிருங்க. ஸ்கிரிப்ட் பண்ணாமல் கொஞ்சம் எல்லாம் வீடியோ எல்லோரும் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாம் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னும் வியூஸே சுத்தமாக போகலையா, போயிட்டு இருந்தது. வீடியோ போகவே பிடிக்கல. அதாவது ட்ரை பண்ணிடுவோம், இறங்கியாச்சு, கடைசி ட்ரை பண்ணி பார்த்துருவோமேன்னு இப்போ போட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த லைக்கு ஷேரு, அதாவது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்லையே நம்ம வீடியோ லைக் பண்ணுறாரு, நான் இன்னும் வீடியோ தினைக்கு போகிற ட்ரை பண்ணுவேன். ஆல்ரெடி இது எனக்கு போயிட்டுருக்கேன். நடுவில் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி தான் விட்டுறது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணுங்க. அதான் கொஞ்சம் பார்த்து எல்லாம் பண்ணிடுங்க. இன்னும் ஒருத்தனா எத்தனை பேரியா? இங்கே ஒருத்தர் இருக்கான், வாங்க இவங்களோட சீட் பண்ணுவோம். வாடாடி இல்லையா, ஹெல்த் இப்போ தான் பார்த்தேன். இப்பாடா ஹெல்த் ஃபுல்லாக ஆயிடுச்சுடா. நைட் ஆகிடுச்சுங்க. நைட்டில் உட்காந்து சண்டே போட்டுட்ருக்கோம். சண்டையை போட்டு மண்டையை போடுற மாதிரி அடிச்சுட்டு விடவா 2 பேரும். எப்போ ஆனால் ஒருத்தனே நம்ம முக்கால்வாசி ஹெல்த்து குறைச்சிட்றாங்க. இன்னும் ஹவு மெனி பீப்புள்ஸ் ஐ கில்? எத்தனை பேர்த்துறான் இன்னும் கொல்லணும்? எனக்கு வேறு இது கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க ஃபோனில், அது தெளிவாக புரிய முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த கரெக்டாக அந்த இதில் அந்த கவுண்ட்டு போடுறதுல கரெக்டாக அந்த டெம்பர் சதவி கிடக்குது. அதாவது ஒன்றும் பார்த்து புரிஞ்சுக்க முடியல. குத்துறா எப்பா, ஈத்து குத்துறான் யாவன்.
நாங்களும் பவர் போடுவோம்டா. எங்கடா இருக்க? கொஞ்சம் அவ்வளோதான். இன்னும் 7 வந்துச்சுங்க அக்கௌண்ட்டு. இன்னும் ஒருத்தன் தான். ஐயோ என்னய்யா இன்னும் டைம் ஈக்குது. சரி இந்த கேப்பில் லைக் பண்ணிடுங்க. அழிஞ்சுப்போம். ரிங்காரோ சச்சி நாங்கள் என்ன மூச்சுங்க 1 2 3 4 5 6 நான் பொத்திட்டேன்ப்பா. போய் எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டிங்களா? வரம்பாரு கண்டுபிடிக்கிற முதல்ல போட்டு கும்முன்னு கும்புறான். அவனுக்கு போஸ்ட் பார்த்தா அப்படி தாங்க இருக்குது. அதாவது கண்ணா மூஞ்சி கண்ணு மூடிருக்க மாதிரி. வாடா 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 வாடா. நீ தானே லாஸ்ட் ஆள். வச்சுக்கோ வச்சுக்க போடு பர்றா வச்சுக்க லெஃப்டில் கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. எங்க இந்த கொஸ்ட்டுக்கு 19 லெவல் 19 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் அடிக்கணும் போல். ஏன்னா அடுத்து வந்து அந்த குருலா கிங்கு இவங்களுக்குலாம் ராஜா அவனை அடிக்கணும். ஆனால் அவனை அடிக்கிறது கன்ஃபார்ம் நமக்கு ஒரு ஃப்ரூட் பவர் வேணும். ஏன்னா அவனை ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க முடியாது. சும்மா பொட்டுன்னு அடிச்சு விடுவான். ஃப்ரூட் பவர் வந்து லாங் ரேஞ்சில் இருந்தால் அவனை அடிக்கணும். ஆனால் அடுத்த பாட்டு நான் கிரைண்ட் அடித்து எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டை தூக்கிட்டு வந்துடுறான். நன்றிங்க. சரிங்க அடுத்த பாட்டில் நான் உங்களை பார்க்குறேன். இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கப்போ நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வேணுன்னா கொஞ்சம் கமெண்டில் கேளுங்க. ஓகே என்ன பேசுறது எல்லாம் வாழிட்டுருக்கேன். சரிங்க நான் அடுத்த பாட்டில் உங்களை இந்த சந்திக்கிறேன். அதுவரை உங்களை நம்ம விடைபெறுவது நான் உங்கள் எம்ஜி. டாட்டா பை பாய். எல்லாம் சேஃபாக இருங்க. நான் போயிட்டு வரேன். அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.